இந்த வீடியோவில் சாமி ஆடுற ஒருத்தருக்கு வித்தியாசமாக பெட்டியை தூக்கி தலையில் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதுதான் வண்ணப்பெட்டி. இவர் எதுக்கு இந்த வண்ணப்பெட்டியை தலையில் வச்சுட்டு சாமி ஆடுறாருன்னா, இவர் பேச்சியம்மனுக்கு சாமி ஆடுறாரு. இப்போ இந்த இடத்துல கையில் வாழை இலையை வச்சுட்டு ஒருத்தர் சாமி ஆடுறாரு பார்த்தீங்களா, இதை வந்து சீல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இவரும் பேச்சியம்மனுக்கு தான் சாமி ஆடுறாரு. இந்த வண்ணப்பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னா, இது வந்து அரிசி பெட்டி தான் சொல்லுவாங்க. உள்ள அரிசி தான் இருக்கும். அரிசி, தேங்காய், எலுமிச்சபழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வகை பழத்தை வச்சு ஃபுல்லாக மல்லிகைப்பூவை சுற்றி இந்த சாமி ஆடுறவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வாழை இலையை வச்சுட்டு சாமி ஆடுறாரு பார்த்தீங்களா, சீலப்பிள்ளைன்னு சொல்லியிருந்தோம். அந்த சீலப்பிள்ளையில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழை இலையை வைப்பாங்க. அதுக்கு மேலே பூ வைப்பாங்க. பூ வந்து பெரும்பாலும் பிச்சி பூ தான் வைப்பாங்க. அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைப்பாங்க. கடைசியாக வந்து அந்த குழந்தை உருவத்தில் இருக்கிற அந்த பொம்மை வைப்பாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த சீல பிள்ளையில் மட்டும் அந்த மஞ்சள் வைப்பாங்க, மஞ்சள் எண்ணெய். அது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை வந்து இந்த இதில் வைப்பாங்க. இசக்கியம்மன், பேச்சியம்மன் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வைக்கிறாங்க. கடைசியில் பிரம்புலாம் கூட கையில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சுடலை மாடன் சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது கூட அந்த பேச்சியம்மன் போவாங்க. அந்த பேச்சியம்மன் கையில் அந்த டைமில் இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மற்ற ஊர்களில் எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க நடத்துகிற இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது தசரா டைமில் நடந்தது தான். இது எந்த ஊர், எந்த கோவில் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்.